சந்தோஷத்தோடு கர்த்தரை நம்ம எல்லாரும் கூட துதிக்க போகிறோம். துதி ஆராதனைக்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம படித்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 120 சங்கீதம் அதில் 1 வசனத்தை நம்ம படித்து, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. யோனா புத்தகம் 2 அதிகாரம் 2 வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். அருமையான வசனம் நம்மளை தைரியப்படுத்துகிறது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மளுக்கு உத்தரவு கொடுப்பார். படிக்கலாமா அந்த வசனத்தை? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா எந்த நேரத்துல கூப்பிட்டானா? நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் யோனாவுக்கு உத்தரவு அருளினார். இந்த காலை வேளையில நம்ம கர்த்தரை நோக்கி, நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோனா ஜெபித்தார்கள், ஆனா நம்மளும் என்ன செய்ய போறோம்? துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்ம எல்லாரும் கூட நெருக்கத்துல நம்ம ஜெபித்திருக்கோம் அல்லவா? ஆனா இந்த நேரத்துல, இந்த காலை வேளையில நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நாம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கூட பைபிளை கீழே வைத்து விட்டு, நெருக்கத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால், நெருக்கத்தின் எல்லைகளை புரிந்த தேவனையே நாம் ஆராதிக்கணும். இஸ்ராயேலின் மக்கள் எல்லாரும் கூட எகிப்தின் நாட்களிலே நெருக்கப்பட்ட அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம், சத்தமிட்டார்களாம். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த காலை வேளையிலே நெருக்கத்தின் பாதையில நடந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை என்ன நெருக்குமோ, உன் வாழ்க்கையில என்னென்ன நெருக்கங்கள் காணப்படுகிறதோ, அந்த நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தரையே நம்ம துதிக்க போகிறோம். நெருக்கத்தின் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனை நம்ம துதிக்க போகிறோம். அவர் ஒருவர் மட்டும்தான், அவர்னால மட்டும்தான் எல்லா நெருக்கங்களையும் மாற்ற முடியும். இந்த காலை வேளையிலே ஐயோ, இந்த நெருக்கங்கள், இந்த உபதிரவங்கள், இந்த சோதனைகள் என்னை விட்டு விலகாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையிலே நீங்க நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்து பாருங்கள். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்து பாருங்கள். நெருக்கங்கள் ரொம்ப நம்மளை நோக வைக்கும். நெருக்கங்கள் நம்ம பாடியை எல்லாவற்றையும், நம்ம மைண்ட் எல்லாவற்றையும் கொலாப்ஸ் பண்ணும். இன்னுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நெருக்கங்கள் நம்மளை கொன்று போய் சேர்த்துடும். ஆனா அதிலிருந்து விடுதலை தருகிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மகா பல பராக்கிரம காரியங்களை செய்கிற தேவன். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. எல்லா நெருக்கங்களை மாற்றுகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துறீர்களா? அப்பா உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி சொல்றீங்களா? சத்தத்தை, உங்களுடைய சத்தம் கர்த்தருக்கு கேட்கப்படணுமே. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை துதிக்கலாமா? அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்ம யோசிக்கிறதுக்கும் அறியத்தக்கதுக்கும் அதிகமாக காரியங்களை செய்கிற தேவனை நம்ம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய நெருக்கங்களுடைய எல்லை புரிந்தவர் அவர்தான். பெருக்கமாக அந்த நெருக்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்க நோக்கி அப்பா என்று ஒரு விசை அவரை நோக்கி நம்ம துதிக்கலாமா? அவரை நோக்கி துதிக்கலாமா? அப்பா நீங்க பெரியவர் அப்பா. நான் படுகிற இந்த நெருக்கங்களுடைய அப்பா இது காட்டிலும் நீங்க பெரியவர் தகப்பனே. அந்த நெருக்கங்களை மாற்றுகிற வல்லமை உங்களுக்கு இருக்குது தகப்பனே என்று சொல்லி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் பாதையிலே கவலை வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும், நீங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எந்த குறைவைகள் வந்தாலும் நீங்க குறுகி போவதே இல்லை, குறுகி போவே
மாட்டீர்கள். நெருக்கத்தில் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது எல்லா நெருக்கங்கள் எல்லாம் கூட மாறும். எல்லா நெருக்கங்கள் மாறும். என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தலாமா? நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரும் கூட சத்தத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. அப்பா, என் நெருக்கங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறப்பா. அப்பா, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே அப்பா நான் யாரையும் மகிமைப்படுத்தல, எந்த மனுஷனுக்கிட்டையும் நான் போல, உங்களை மட்டும்தான் நான் துதிக்கிறேன் தகப்பனே என்று சொல்லி அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்றீங்களா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 கவலை வந்தாலும் நான் கண்ணீர தேவையில்லை. 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 ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. குறைவை வந்தாலும் நான் குறைய போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறைய போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை.
உன்னை தோளில் மேல் சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் இஸ்ரவேலை சுமந்தது போல உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். நெருக்கத்தின் எல்லை புரிந்த தேவன் அவர் தோளில் மேல் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். யாருங்க நெருக்கத்தின் மத்தியில யார் நம்மளை சுமைப்பார்கள் சொல்லுங்க? எந்த மனுஷர்கள் நம்மளை சுமைப்பார்கள் சொல்லுங்க? ஆனா உன்னை உண்டாக்கின தேவன் அவர் தோளில் மேல் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காயங்கள் உனக்கு அணுகாதபடி, எந்த ஒரு நோய் உனக்கு அணுகாதபடி, எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னிடத்துக்கு வராதபடி என் தேவன் உன்னை தோளில் மேலே சுமந்து கொண்டிருக்கிறார். தோளில் மேலே சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நின்று கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லாரையும் என் தேவன் தன் தோளில் மேலே சுமந்து கொண்டிருக்கிறார். நீ நான் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் எவ்வளவு பலமுள்ள தேவன் பாருங்க. எல்லா நெருக்கங்களில் இருந்து விடுதலை தருகிற தேவன். நீ அந்த நெருக்கத்தை நினைச்சு கொண்டு அவரை மறந்து போய் கொண்டிருக்கிறேன். இனி அப்படி செய்யாத. யோனா நெருக்கங்கள் நடுவிலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு விடுதலையை தந்தார், விடுதலையை தந்தார். இந்த காலை வேளையிலே உன்னை விடுதலையாக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன்னை விடுதலையாக்குதான் அவர் தன் தோளில் மேலே உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை எல்லாரும் கூட கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அந்த தேவனை உற்சாகத்தோடு மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சொல்றீங்களா? நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும். ஆமாப்பா, யாரும் என்ன சுமக்கல தகப்பன், ஆனா நீங்க என்ன சுமந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வேற துணையே இல்ல, நீர் விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேற துணையே இல்லை, நீர் விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேற துணையே இல்லை, நீர் விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை. வேற துணையே இல்லை, நீர் விலகவில்லை. கரமோ கைவிடவே இல்லை.
நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம் வீட்டுக்கு அவர் தவிர வேற துணியே இல்லல. நிச்சயமாகவே சொல்ல முடியும், ஏசு தவிர வேற துணியே நமக்கு இல்லை. ஏசு தவிர வேற கரம் பிடித்து நடத்துகிற யாருமே இல்லை. அதை உறுதியாக கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? 2 கரங்களை மேலே உயர்த்தலாம். அவரை நோக்கி பார்த்து, அம்மாப்பா நிச்சயமாகவே தகப்பனே, நீங்க இல்லாத வாழ்க்கையே அல்லப்பா. நீங்க இல்லைன்னா நான் நெருக்கங்களே தாண்ட முடியாது. யோனாக்கு கர்த்தர் இல்லைன்னா அந்த நெருக்கத்தை யோனானாலே தாண்டி இருக்க முடியாது. இஸ்ரேல் மக்களுக்கு நெருக்கங்கள் காணப்பட்ட போது கர்த்தரையினால தான் அவங்க அதை தாண்ட முடிஞ்சது. வாழ்க்கையில நீ நினைச்சு கொண்டு இருக்கிற, எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, பணம் இருக்கு, ஞானம் இருக்கு, படிப்பு இருக்கு, ஜாப் இருக்கு என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனா உன் நெருக்கப்பட்ட நேரத்துல அது ஒன்றும் கூட உதவிக்கு வராது. நிச்சயமாகவே சொல்ல முடியும், ஒன்றுமே உதவிக்கு வராது. நமக்கு உதவிக்கு வர ஒருவரே ஒருவர், நீ நின்று கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிற தேவன், நீ நின்று கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் மட்டும்தான். அவர் ஒருவரே நமக்கு துணை. அவரை நோக்கி பார்த்து, வேறே துணையே இல்லை சொல்றீங்களா? நீர் உங்க சத்தம் கேட்கப்படணும். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, வேறு துணையே. ஆமாப்பா, வெக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்பா, நான் நெருக்கத்திலே அவமானம் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. ஆனா உங்க கரம் என்னை விடலையப்பா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே. ஏசப்பாவை கூப்பிட்டா, அவரை நோக்கி பார்த்து அவரை மகிமைப்படுத்தினா தான் எல்லா நெருக்கங்கள் மாறும். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொல்றீங்களா? சொத்து என்று அள்ளிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. இயேசுவே அவர் மட்டும்தான் எல்லாம் இயேசுவே. அம்மா இயேசுவே. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல உதவி செய்கிற தேவன், நெருக்கங்களை மாற்றுகிற தேவன். இயேசுவே இயேசுவே. அம்மாப்பா அப்பா, நீங்க இல்லாம என் நெருக்கங்கள் மாறவே மாறாதப்பா. இயேசுவே சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு பலன், ஒரு நிச்சயம், ஒரு தைரியம் என் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. சத்தத்தை உயரணுமே, இன்னும் கேட்கப்படணுமே. இயேசுவே இயேசுவே. அம்மாப்பா தகப்பனே, இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி
அவரை மகிமைப்படுத்தலாமா? அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தலாம். இயேசுவே தகப்பனே உமக்கு நன்றி நன்றி அப்பா. துதித்து கொண்டிருக்கும் போதே இயேசுவே என்று கூப்பிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலே என் தேவன் அவங்களுக்கு காணப்படுகிற எல்லா நெருக்கங்களை மாற்றுகிறார். எல்லா நெருக்கங்களை மாற்ற என் தேவன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, அவங்களுடைய படிப்பிலே, உத்தியோக ஸ்தலத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு நெருக்கங்களை என் தேவன் நிச்சயமாகவே இந்த துதி ஆராதனையிலே என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். எல்லாவற்றையும் மாற்றார் என்ற விசுவாசத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லலாமா? அவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி 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 சொல்லலாம். இயேசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நெருக்கங்களே மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியங்களே, புதிய ஆசீர்வாதங்களே துவக்க செய்கிறார். எல்லாம் புதிய காரியங்களை நடக்க செய்கிறார் என் தேவன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you இயேசப்பா. Thank you இயேசுவே. ஒவ்வொரு மேலப்பா உம்பலத்தை ஊற்றினதுக்காக நன்றி அப்பா. அபிஷேகத்தை ஊற்றினதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில வேண்டுமப்பா என்று சொல்லுறீங்களா? நீங்க மட்டும் போதும் தகப்பனே. இயேசுவே நன்றி அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராதனையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பெலன் ஒரு மேலே இறங்கினதுக்காக, கர்த்தர் இந்த ஆராதனையில மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? பாஸ்டம்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கூட கர்த்தரை துதிக்கலாம். ஜெப நிலைமையில இருக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கிருபையா நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அருமையான அந்த காலவளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்க மத்தியிலே நீர் வந்து அசைவாடினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியிலே நீர் சஞ்சரித்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் நிற்க வைத்து ஆண்டவரே இப்படியாய் ஆராதிக்கும்படி நீர் செய்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே கன்னியமைய போல பாதுகாத்து ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையிலே எங்களை நீர் நிற்க வைத்து உம்முடைய ஆராதனை செய்யும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்தினதுக்காய் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதம் முழுவதும் எங்களை கன்னியமை போலே பாதுகாத்து ஆண்டவரே சுகன் ஜீவன் பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இம்மட்டுமா உம்முடைய ஆராதனையிலே ஆண்டவரே நீர் மகிமை பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்னாய் இருக்கிற ஆண்டவரே செய்திக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையில் நீர் வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படி நீர் பேசும்படி ஆண்டவரே என்ன வார்த்தை கொண்டு நீர் பேச போகிறீர் என்றாரே நாங்கள் ஆவலோடு காத்திருக்க அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களை நீர் ஆண்டவரே வாழ வைக்க என் தேவா கிருபை செய்யும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்கள் வந்தவனமாக போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கடந்து போக என் தேவா கிருபை செய்யும். எங்களை காத்து கொள்ளும் பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.